லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்த்தோம். வெரி குட். டைகர் கம்ஸ் டு டவுன் அப்படின்ற லெசன்ல இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படிதானே? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஆடிபிள் பேசுறது கேக்குதா? Let me share the screen. இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா டைகர் கம்ஸ் டு டவுன் அப்படின்ற லெசன்ல இருந்து பார்ட் 1 நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுல எப்படி நமக்கு அந்த டைகர் எப்படி சர்க்கஸ்ல இருந்து வந்துச்சு, எப்படி அது மிஸ் ஆகி கூட்டத்துக்குள்ள வந்தது, அப்புறம் ஸ்கூலுக்குள்ள போனது வரைக்கும் அதுல பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கப்புறமா என்ன சொல்லி அந்த கிளைமேக்ஸ்ல கதையை முடிக்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு பார்ட் 2ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் தட் வுட் பி யுவர் நெக்ஸ்ட் லெசன். ஐ திங்க் நான் ஸ்கிரீன் கிளியர் தெரியுதா? தெரியுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்துருப்போம். நம்ம ப்ரீவியஸ் லெசன்ல இதுல என்ன இருக்கு, எதுல இருந்து கன்டினியூ ஆகுதுன்றது மாதிரி சின்னதா ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல பாருங்க, இன் பார்ட் 1 ஆஃப் a tiger comes to town, people on the street run helter skelter to save themselves from the tiger. ஸோ இங்கேயும் அங்கேயுமா ஓடினாங்க இல்லையா? ஓடி டைகர் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக போனாங்க. ஈவன் தோ த டைகர் டஸ் நாட் வாண்ட் டு ஹார்ம் எனிஒன். டைகர் யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்கல, ஆனா அதை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா? இது வந்து டைகரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை ஃபுல்லா சொல்லுவாங்க அப்படிதானே? அது எப்படி பாக்குது, அதோட தாட் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அதோட வியூல இருந்து இந்த கதை ஃபுல்லாவே நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதோட கண்டினியூட்டியா நமக்கு வந்து லாஸ்ட்ல என்ன சொல்லி போன பார்ட் 1ல கதையை முடிச்சிருப்போம்னா, மாஸ்டர் வந்து நான் ரெஸ்கியூ பண்றேன் டைகரை அப்படின்னு வந்து கூட்டத்துக்கு நடுவில் வந்து அவர் சொல்லிட்டே வர மாதிரி அதோட கதையை வந்து பாஸ் பண்ணியிருப்போம் லாஸ்ட் லெசன்ல, லாஸ்ட் பார்ட்ல. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அந்த கிரவுட்ல இருந்து அவர் எப்படி சேவ் பண்ணாரா, என்ன பண்ணாரு, டைகர் என்ன ஆச்சு அப்படின்றத வந்து இதுல சொல்லியிருப்போம். அண்ட் இதுல வந்து பேசிக்கா வந்து எப்படி இது கதையே வந்து எதை சொல்ல வருது அப்படின்னா, திஸ் இஸ் பிகாஸ் தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நோ த ட்ரூ நேச்சர் அண்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் அ டைகர். ஸோ ஒருத்தருக்கு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இப்படிதான் இருக்குன்னு ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நான் வந்து ஒரு விஷயத்த ஒரு மாதிரி அணுகுவேன், நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க. அண்ட் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள மாதிரியே அந்த விஷயத்த பார்க்க மாட்டாங்க. ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எது இப்ப என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சரியா இருக்கிறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ் வந்து இங்க கிளாஷ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் சம்டைம்ஸ் ஸ்மால் ப்ராப்ளம் பிகம்ஸ் காம்ப்ளிகேட்டட். சின்ன பிரச்சனை கூட நமக்கு பெருசாகும் பிகாஸ் லேக் ஆஃப் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ நமக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளேயோ இல்லை ஃபேமிலிக்குள்ளேயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம பேசிக்காமலே இருக்கிறப்போ அந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகும், பேசினா பிரச்சனை தீந்துரும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி. ப்ராப்பராக ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்றனால தான் அந்த கம்யூனிகேஷனே அந்த ரிலேஷன்ஷிப்பே கெட்டு போகிற மாதிரி இருக்கும். And this can also happen due to an incorrect understanding of a situation. இப்போ இங்க இருந்து பாக்குறப்ப எனக்கு அது தப்பா இருந்திருக்கும், உங்களுக்கு அது சரியா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது வித்தியாசமா பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும், இன்னொருத்தருக்கு அது சரியாகவும் இருக்கும். இது எல்லாமே எப்படி இருக்கும், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் எனக்கு இப்படி தோணுச்சுப்பா, உனக்கு இப்படி தோணுச்சுப்பா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாதான் அது வந்து உண்மையா தெரிய வரும்.
அது அந்த பிரச்சனையோ இல்ல அந்த என்ன மாரி சிச்சுவேஷனோ அது சார்ட் அவுட் ஆகும். இட் குட் பி பிகாஸ் வி அனலைஸ் த சிச்சுவேஷன் அக்கார்டிங் டு அவர் ஃபிக்ஸ்டு ஐடியாஸ். ஏன்னா நம்ம மைண்ட்ல ஒரு ஐடியாஸ் வச்சுட்டு அந்த ஐடியாஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்றதோ, அத வந்து அனலைஸ் பண்றது, அத நம்ம அப்ரூவ் பண்றதே வந்து நம்ம மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ்ட் ஐடியா ஒரு 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 பெர்செப்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம அந்த விஷயத்த பார்ப்போம். ஆனா இந்த மாரி விஷயம் தான் இந்த கதை ஃபுல்லாவே நமக்கு குடுத்துருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த வந்து டைகரே வந்து இப்போ ஜெனரலா அது நார்மலா இருக்கு. அத வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வித்தியாசமா பார்த்தாங்க இல்லையா? அவங்க ஒருத்தரோட ஒப்பீனியனும் வேற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையா பார்க்குறப்போ டைகர் வந்து நான் சாதாரணமா தான் இருக்கேன். எனக்கு யாரையும் சாப்பிடணும்னு தோணல. நான் சும்மா தான் நடந்து போறேன் அப்படின்ற மாதிரி டைகரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லும். ஸோ இந்த மாதிரி அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய நிலவரம் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது தெரியாம, சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன், ஒரு ஒரு இத வச்சுக்கிட்டு ஒரு சிச்சுவேஷனையோ, ஒரு பிரச்சனையோ கிரியேட் பண்றது, கிளம்ஸி ஆக்குறது அப்படிங்கிறது தான் இந்த கதை வந்து நமக்கு சொல்ல வர மாரலா இருக்கும். அண்ட் இத வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பார்ட் 2ல இந்த மாஸ்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா எப்படி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றாங்க, டைகர வந்து எப்படி ரெஸ்க்யூ பண்ணி சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து குடுத்திருப்பாங்க. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்த ஒரு பார்ட் மட்டும் இதுல உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அ இதுல ரிமெம்பர்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அதோட கன்டினியூஷன் வந்து இந்த இட்டாலிக் லெட்டர்ஸ்ல குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேரா இருக்கு இல்லையா? அது ஃபுல்லா இட்டாலிக் ஃபாண்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டோரியோட அந்த குட்டி ஷார்ட் ஃபார்ம் மட்டும் குடுத்திருப்பாங்க. "வை டூ யூ திங்க் நோ ஒன் அலோவ்ட் ஹிம் டூ கோ இன்டூ த ரூம்?" மாஸ்டர் வந்து "நான் ரெஸ்க்யூ பண்றேன். என்ன விடுங்க. நான் போயிட்டு டைகர கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு வந்து கூட்டத்துலருந்து அப்ரோச் பண்ணி வந்து சொல்லுவாரு. ஆனா வந்து மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, யாரும் உள்ள போக விடாம தடுத்து வச்சிருப்பாங்க. "நீங்க என்ன இப்படி லூசு மாரி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி மாஸ்டர வந்து திட்டி, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, நிக்க வச்சிருப்பாங்க. வெளியவே நிக்க வச்சிருப்பாங்க. அந்த டைகர் என்ன பண்ணும், அந்த ரூம்குள்ளேயே இருக்கும். ஹெட் மாஸ்டர் ரூம்குள்ள போச்சு இல்லையா? அந்த ரூம்குள்ளேயே டைகர் இருக்கும். அத பார்த்து பயந்த ஹெட் மாஸ்டர் எப்படி இருப்பாரு, மேல பரண்ல ஏறி உட்கார்ந்திருப்பாரு. இந்த சீன் உள்ள இருக்கு. அந்த ரூம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில எல்லாம் அந்த பீப்பிள் எல்லாம் மக்கள்லாம் கூடி நிக்கிறாங்க. அதுக்கு நடுவுல மாஸ்டர் வந்து வாதம் பண்ணிட்டு இருக்காரு. "நான் போறேன். நான் போயிட்டு ரெஸ்க்யூ பண்றேன்" அப்படின்னு இவரு சொல்லிட்டுருக்காரு. அத யாரும் அவங்க கேட்காம வெளியவே நின்னு ஆர்க்யூ பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இதுல பாருங்க, இது ஷார்ட் ஸ்டோரி முன்னாடி இருக்கிறது பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு, அடுத்து கன்டின்யூ பண்றாங்க பாருங்க. "மீன்வைல் ஐ வோக் ஆஃப்டர் அ" இது வந்து டைகரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து டைகர் சொல்லுது. "மீன்வைல் ஐ வோக் ஆஃப்டர் அ வெரி குட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஸ்லீப் அண்ட் ஹியர்ட் வாய்ஸஸ் அவுட்சைட்." ஸோ என்ன சொல்லுது அது, நான் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ சவுண்டு என்னை சுற்றி வெளியில் சவுண்டு கேட்குது. நான் வந்து ஒரு நல்ல ஸ்லீப் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெச் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முறுக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவல, ஒரு மாதிரி நெளிஞ்சு உடம்புலாம் அப்படியே நெளிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்திரிச்சதும் சில பேர் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து டைகர் என்ன பண்ணுது, நல்லா தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் வெளியில எல்லாம் ஒரே சவுண்டாக இருக்குது. ஆனா இது தூக்கத்துலேருந்து முழிச்சதுனால மெதுவா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படி முழிச்சு பாக்குது. ஐ லுக்ட் அப் அண்ட் சா த ஹெட் மாஸ்டர் கவரிங் இன் த அட்டிக். ஸோ என்ன பாக்குது, இது கண்ணை முழிச்சதும் ஐ லுக்ட் அப், நான் மேல பாக்குறேன். அண்ட் மேல பார்த்ததும் என்ன ஆகுது, ஹெட் மாஸ்டர் வந்து மேல அட்டிக்ல இருக்காரு. கவரிங் இன் த அட்டிக். கவரிங் அப்படின்னா பயத்துல ஒரு ஒரு மாதிரி குறுகி போய் பயத்துல அப்படி குத்த வச்சு ஓரமா அப்படி பயத்துல உட்காந்துருப்போம் இல்லையா, தட் இஸ் கவரிங். ஸோ கவரிங் இன் த அட்டிக், பரன் மேல பயந்து போய் உட்காந்துருக்காரு. ஐ ஸ்ட்ரெச்டு மை செல்ஃப் அண்ட் ரோர்டு. நான் அதை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது, ஒரு மாதிரி நம்மலாம் காலையில் எழுந்ததும் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து யான் பண்ணுவோம்ல, கொட்டாவி விடுவோம். அதில் சில பேருக்கு காலையில் எந்திரிச்சதும் தும்மல் வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த மாதிரி டைகர் என்ன பண்ணுது, தூங்கி எழுந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரோர் பண்ணுது, அதாவது கத்துது. டைகர் கத்தும் இல்லையா, அதைத்தான் ரோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்றேன், கண்ணை முழிச்சதும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு தடவை கத்துறேன். ஃபார் நோ பர்ட்டிகுலர் ரீசன், எதுக்காகவும் இல்ல. ஒரு ரீசனே இல்ல. நான் சும்மா அப்படி கத்துனேன். எக்ஸ்பெக்ட் தட் ஐ ஃபெல்ட் அலைவ். நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக சும்மா வந்து அப்படி கத்துறேன் அப்படின்னு வந்து டைகர் சொல்லுது. The poor human being in the loft must have trembled at the moment. ஸோ அது என்ன சொல்லுது, ஒரு ஹியூமன் பீயிங் சுத்தி இருந்து எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? ஸோ பாக்குறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பயந்து போறாங்க. ட்ரெம்பிள்ட் அட் த மொமெண்ட் அப்படின்னா பயப்படுறாங்க. ஒரு மாதிரி பதட்டமா நடுங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி பயப்படுறாங்க. ஐ விஷ் டு அஷ்யூர் ஹிம் தட் ஐ வாஸ் நாட் கோயிங் டு ஹர்ட் ஹிம். அது வந்து சொல்லுது, எனக்கு சொல்லணும் போல இருக்கு. நான் வந்து உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு டைகர் சொல்லிட்டு, ஐ ரைஸ்ட் மை செல்ஃப், புட் அப் மை ஃபோர் லெக்ஸ் ஆன் த வால், scratched it and growled softly which made him more nervous. ஸோ அதை சொல்றதுக்காக டைகர் என்ன பண்ணுதான்,
தூங்கி எந்திரிச்சதும் தரையில இருந்து செவுத்துல அவர் மேல இருக்காரு இல்லையா? அதுக்கு கீழ இருக்கிற செவுருல இது போய் ஸ்க்ராட்ச் பண்ணுது. 4 காலையும் வச்சுட்டு என்ன பண்ணுது? புட் அப் மை 4 லெக்ஸ் ஆன் த வால். 4 காலையும் செவுத்துல வச்சு, நல்ல மெதுவா அப்படி ஸ்லோவா கிராவ்ல்டு சாஃப்ட்லி அப்படின்னா ஸ்க்ராட்ச் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி வந்து சொரண்டுது செவுர. விச் மேட் ஹிம் மோர் நர்வஸ். இது போய் இப்படி இந்த மாரி சொரண்டுனதும், மேல இருக்கவரு இன்னும் என்ன பண்றாரு? பார்த்துட்டு இன்னும் ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னு சொல்லுது. ஆனா டைகர் வந்து எதுக்காக அப்படி போய் இது வால் கிட்ட ஸ்க்ராட்ச் பண்ணுது? நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதன் விதமா அது போய் அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுது. ஆனா அது பார்க்கிறவருக்கு அது ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்றத சொல்றாங்க. ஐ நியூ மை மாஸ்டர் வாஸ் அவுட்சைட். ஐ குட் ஹியர் ஹிம் சே. அதுக்கு தெரியுது. டைகர் சொல்லுது, என் மாஸ்டர் வெளியில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா, எனக்கு மாஸ்டர் வெளியில இருக்கிறது தெரியுது. தட் நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்கூல். யூ வில் சீ த டைகர் கம் அவுட் அண்ட் வாக் ஆஃப் வித் மீ. மாஸ்டர் என்ன சொல்றாரு வெளியில இருக்கவங்க கிட்ட, யாரும் எதுவும் பயப்படாதீங்க, எங்கேயும் போ வேண்டாம். நான் வந்து டைகர கூட்டிட்டு வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் ஆஃப் யூ டேக் த லேடர் இன் அண்ட் ஹெல்ப் த ஹெட் மாஸ்டர் கம் டவுன் ஃப்ரம் த அட்டிக். நான் போய் டைகர வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா லேடர்னா என்னது? ஏணி. ஸோ யாரோ ஒருத்தர் ஏணி கொண்டு வந்து மேல இருக்கிற ஹெட் மாஸ்டர வந்து கீழ இறக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொல்றாரு. டு யூ மீன் டு சே யூ ஆர் கோயிங் இன் அஸ் யூ ஆர் வித்தவுட் ஆர்ம்ஸ் ஆர் ப்ரொடெக்ஷன்? தே ஆஸ்க்டு ஹிம். ஸோ மக்கள்லாம் என்ன கேட்குறாங்க? ஒரு மாஸ்டர் இப்படி சொன்னதும், என்ன சொல்றீங்க? நீங்க கையில எந்த ப்ரொடெக்ஷனோ, எந்த ஆயுதமும் எடுக்காம நீங்க மட்டும் உள்ள போறீங்களா? அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அவர கொஸ்டின் பண்றாங்க. எஸ் தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ. வி ஹேவ் நோ டைம் டு வேஸ்ட் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. அதான் நான் பண்ண போறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு சேர்மன் ஆஃப் த டைகர் கமிட்டி செட். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுது, மார்க்கெட்ல இருந்து ஸ்கூலுக்குள்ள வந்து வந்திருக்கு, ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னதுமே அங்க இருக்கிற லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த புலிகள் நலவாழ்வு சரணாலயம்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த கமிட்டியில இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அதில் தான் சேர்மன் ஆஃப் த டைகர் கமிட்டி. ஸோ அந்த டைகர் கமிட்டியில இருக்கக்கூடிய சேர்மன் வந்து அங்க வந்துடுறாரு. மெஜிஸ்ட்ரேட் வந்துடுறாங்க. அந்த லோக்கல் இப்ப நம்மளே வந்து பப்ளிக்கா ஏதாவது ஒரு போராட்டம் பண்றாங்க, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கூட்டம் கூடுறாங்க, ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படின்னாலே அங்க லோக்கல்ல இருக்க தாசில்தாரோ, போலீஸ் ஆஃபீசர்ஸோ யார் இருக்காங்களோ அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளம்சியான சிச்சுவேஷன் வருது அப்படின்னதும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் அந்த டைகர் கமிட்டியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்து த சேர்மன் ஆஃப் த டைகர் கமிட்டி அவர் சொல்றாரு, பை த பவர்ஸ் ஐ ஹவ் பீன் திஸ் செகண்ட் ஹானரரி மேஜிஸ்ட்ரேட், ஐ கிவ் யூ நோட்டீஸ் தட் யூ ஷால் நாட் ஓபன் நார் என்டர் தட் ரூம் அப்படின்னு சொல்றாரு. பை த பவர்ஸ் ஐ ஹவ் பீன் த செகண்ட் ஹானரரி மேஜிஸ்ட்ரேட். ஸோ அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து ஹானரரி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா வந்து நம்ம இப்போ லீவ் போஸ்ட் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு. மெஜிஸ்ட்ரேட் லீவ்ல போயிருக்காரு. அந்த லீவ் பொசிஷனை பார்க்கறதுக்காக இந்த பர்சன் இருக்காரு. அதான் ஹானரரி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல மரியாதைக்குரிய இடத்துல சம்பளம் இல்லாம ஒரு பொசிஷன்ல அவங்களுடைய வேல்யூஸ எஜுகேஷனை பேஸ் பண்ணி அந்த பொசிஷன் கொடுப்பாங்க இல்லையா? தட் இஸ் ஹானரரி மேஜிஸ்ட்ரேட். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த என் பவரை வச்சுட்டு நான் சொல்றேன், ஐ கிவ் யூ நோட்டீஸ் தட் யூ ஷால் நாட் ஓப்பன். நான் சொல்றேன், நீ வந்து உள்ள போகக்கூடாது, கதவையே யாரும் திறக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த கமிட்டி சேர்மன் வந்து சொல்றாரு. மை மாஸ்டர் ஆஸ்க். டைகர் என்ன சொல்லுது? மாஸ்டர் வந்து கேட்கிறாரு, என் மாஸ்டர் சொல்றாரு, வை டு யூ பிரிவென்ட் மீ ஃப்ரம் கோயிங் நியர் த டைகர்? ஏன் வந்து டைகர் பக்கத்துல என்ன போக விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கொஸ்டின் பண்றாரு. they were at a loss to answer. It's unlawful to commit suicide, they said. அவர் அப்படி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க? இது வந்து சட்டத்தின்படி இது சரி கிடையாது. இது வந்து சூசைட் கமிட் பண்றது அப்படிங்கிறது எந்த பைலாஸ்லயுமே வந்துட்டு அலௌட் கிடையாது. எந்த கண்ட்ரிலயுமே சூசைட் பண்ணிக்கிறது இட்ஸ் அ கிரைம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வந்து சட்டத்தின் புறம்பானது அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. மாஸ்டர் என்ன சொல்றாரு? மேபி ஆமா, கரெக்ட் தான். பட் விச் செக்ஷன் ஆஃப் த லா சேஸ் தட் a man should not approach a tiger? அதே உங்க சட்டத்துல எந்த இடத்துல வந்து ஒரு மனுஷன் வந்து டைகர் கிட்ட போகக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது? ஆர் நாட் சர்க்கஸ் பீப்புள் டூயிங் இட் ஆல் த டைம்? சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதைத்தானே பண்றாங்க. டைகர் கிட்ட போகக்கூடாது, மனுஷன் போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. சேர்மன் என்ன சொல்றாரு? யோசிச்சுக்கிட்டே எஸ் ரிப்ளைட் சேர்மன் வீக்லி. வீக்லி அப்படின்றது எதுன்னா யோசிச்சுக்கிட்டே தயங்கி தயங்கி பதில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது சொல்லிட்டு, பட் தட்ஸ் டிஃப்ரெண்ட், அது வேற இது வேற அப்படின்னு பதில் சொல்றாரு. ஐ கேன் டேம் அ டைகர். இட்ஸ் ஆஃப்டர் ஆல் மை லைஃப்
தட் ஐம் ரிஸ்கிங் அப்படின்னு மாஸ்டர் வந்து சொல்றாரு. நான் வந்து டைகருக்கு வந்து நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன். அண்ட் என் லைஃப்பை ரிஸ்க் பண்ணி நான் வந்து போய் டைகரை வந்து கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் வந்து பதில் சொல்றாரு. சேர்மன் வாஸ் விசிபிளி கன்ஃபியூஸ்ட் அண்ட் bewildered. மாஸ்டருக்கு இது சேர்மேனுக்கு எப்படி இருக்கு? இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. அவரு கன்ஃப்யூஸ்டா இருக்காரு. என்ன சொல்றாருங்கிறதே அவருக்கு புரியாம இருக்கு. அதான் bewildered. bewildered அப்படின்றதுன்னா, அவரு சொல்றதே எனக்கு புரியல. நான் கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னு வந்து unable to understand அப்படிங்கிறது வந்து மெயின் ஆகும். In that case, you will have to sign an affidavit absolving us from all responsibilities for your life or death அப்படின்னு வந்து சேர்மேன் சொல்றாரு. ஸோ அதில் என்ன சொல்றாரு, இன் தட் கேஸ் யூ வில் ஹாவ் டு சைன் அன் அஃபிடே. இப்போ நீங்க இதுதான் வழி, நான் உள்ளதான் போவேன்னு சொல்றீங்கன்னா, யூ ஹாவ் டு சைன் அன் அஃபிடேவிட். அஃபிடேவிட் அப்படிங்கிற வேர்டு வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா, நான் வந்து நான் உள்ள போறேன். என் உயிருக்கு வந்து நான் தான் பொறுப்பு. நான் இப்போ நடக்கிற விளைவுகளுக்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுதான் வந்து அஃபிடவிட் அப்படின்னு சொல்றது. அஃபிடவிட்ங்கிறது இட்ஸ் சர்டிஃபிகேட். நமக்கு நாமே குடுத்துக்கிற சர்டிஃபிகேட். இப்போ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் குடுப்போம் இல்லையா? ஸ்கூல்லயோ, இதுலயோ நம்ம ஏதோ வேலைக்கு போறோம் அப்படின்னா கூட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாரி கேட்பாங்க. அண்ட் நற்சார்பு சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த மாரி இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து இந்த நடக்கிற விஷயத்துக்கு நானே பொறுப்பு. நான் வேற யாரையும் வந்து பிளேம் பண்ண மாட்டேன். அப்படின்னு குடுக்குற கையால தானே எழுதி கையெழுத்து போட்டு குடுக்குறது. அந்த சர்டிஃபிகேட் தான் வந்து அஃபிடவிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, அஃபிடவிட் அப்சால்விங் அஸ் ஃப்ரம் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஃபார் யுவர் லைஃப் ஆர் டெத். ஸோ அந்த மாரி வந்து எழுதி குடுங்க. நாங்க யாரும் பொறுப்பு இல்ல. நீங்க தான் உங்க லைஃப்க்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி குடுங்கன்னு சொல்லி சேர்மன் கேட்கிறாரு மாஸ்டர் கிட்ட. ஆல் ரைட், கிவ் மீ a piece of paper and tell me what to write. பேப்பர் குடுங்க, நான் அதுல வந்து எழுதி தரேன். என்ன எழுதணும்னு சொல்லுங்க, நான் எழுதி தரேன்னு மாஸ்டர் சொல்றாரு. Magistrate took out a sheet of paper from his briefcase and gave it to my master. So chairman என்ன பண்றாரு, briefcaseல அவரோட suitcaseல இருந்து பேப்பர் எடுத்து மாஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு. மை மாஸ்டர் ரோட் த சேர்மன்ஸ் டிக்டேஷன். சேர்மன் என்னென்னலாம் டிக்டேட்னா அவர் சொல்ல சொல்ல எழுதுறது இருக்கு இல்லையா, அதான் டிக்டேஷன். ஸோ அவர் சொல்ல சொல்ல மாஸ்டர் என்ன பண்றாரு, சேர்மன் சொல்ல சொல்ல மாஸ்டர் எழுதுறாரு. அப்சால்விங் எவ்ரி ஒன் தேர் ஃப்ரம் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்சால்விங் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடியவங்களை எல்லாம் ஃப்ரீ பண்றது. நீங்க யாரும் இல்லப்பா, நான் தான்ப்பா இதுக்கு பொறுப்பு, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு, நான் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு வந்து மாஸ்டர் வந்து எழுதுறாரு. ஹி சைன் த டாக்குமெண்ட் அண்ட் ரிட்டன் இட் வித் அ கமெண்ட். ஸோ அவர் எழுதிட்டு சைன் பண்ணிட்டு என்ன எழுதி கொடுக்குறாரு, ஐ ஹவ் சைன்ட் இட் ஜஸ்ட் டு ரெஸ்பெக்ட் யுவர் மெஜிஸ்ட்ரசி. ஸோ எழுதி கையெழுத்து கொடுக்குறப்போ அவர் என்ன சொல்றாரு அந்த சேர்மன் கிட்ட, உங்களுடைய மரியாதைக்காக, உங்களுடைய பதவியின் மரியாதைக்காக நான் வந்து உங்களுக்கு இதை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்தோ ஐ எம் கன்வின்ஸ்ட் இட்ஸ் அன்கால்டு ஃபார் அண்ட் irrelevant. இப்போ வந்து இது தேவையில்லாதது. இந்த இப்போ இந்த எழுதி கொடுக்குறோம், அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதே வந்து இப்போ தேவையில்லாத விஷயம். பட் இருந்தாலும் நான் அவங்களுடைய மரியாதைக்காக உங்களுக்காக நான் இதை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு, யூ ஆர் எக்ஸசைசிங் அன்னெசரி அத்தாரிட்டி. நீங்க தேவையில்லாம உங்களுடைய அதிகாரத்தையும் மீறி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. யூ ஆர் எக்ஸசைசிங் அன்னெசரி அத்தாரிட்டி. ஸோ பதவிக்கும் மேல நீங்க வந்து பிறல்பட்டு முரண்பட்டு பேசுறீங்க அப்படின்னு வந்து மாஸ்டர் சேர்மன் கிட்ட சொல்றாரு. சேர்மன் லுக்ட் அட் த டாக்குமெண்ட் அண்ட் செட் ஸ்டாப் வெயிட். அந்த டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தாரு இல்லையா, அதை பார்த்துட்டு சேர்மன் என்ன சொல்றாரு, நெல்லுங்க, டெல் மீ வாட் இஸ் இட் தட் யூ ஹேவ் ரிட்டன் ஹியர். என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்றீங்களா, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சேர்மன் கேட்கிறாரு. ஒன்லி வாட் யூ ஹேவ் டிக்டேட்டட். மாஸ்டர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஒன்லி வாட் யூ ஹேவ் டிக்டேட்டட், நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லாங்குவேஜ் வி டோன்ட் நோ, ஐ கான்ட் அக்செப்ட் இட் அப்படின்னு சேர்மன் சொல்றாரு. அதாவது இது எனக்கு புரியாத லாங்குவேஜ், இது என்ன லாங்குவேஜ்னே தெரியல, அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சேர்மன் சொல்றாரு. அதுக்கு இவர் ஆன்சர் பண்றாரு, இட்ஸ் இன் சான்ஸ்கிரிட். மாஸ்டர் சொல்றாரு, அது வந்து நான் சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்கேன், சமஸ்கிருதம் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்கேன். இன் விச் அவர் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் ரிட்டன். ஸோ எங்களோட பாரம்பரியமே அதுல தான் எழுதியிருக்கு, சமஸ்கிருதத்துல தான் எழுதியிருக்கு. லாங்குவேஜ் ஆஃப் த காட்ஸ், அது வந்து கடவுளின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதுல தான் நான் வந்து எழுதி கொடுத்துருக்கேன். ஐ ரைட் ஒன்லி சான்ஸ்கிரிட் ஆல்தோ ஐ நோ 10 other languages including Japanese. ஸோ எனக்கு 10 லாங்குவேஜ் தெரியும், ஜாப்பனீஸ் கூட எனக்கு தெரியும். Without further ado, he put the key into the lock of the headmaster's room.
ஸோ எனக்கு 10 லாங்குவேஜ் தெரியும். ஜாப்பனீஸ் கூட எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து சான்ஸ்கிரிட்ல தான் எழுதி குடுக்குறேன். ஏன்னா எனக்கு இதுதான் என்னோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி குடுத்துட்டு, வித்தவுட் ஃபர்தர் அடு அப்படின்னா மத்தவங்க யாரும் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி, அடு அப்படிங்கிறது எத மீன் பண்ணும்னா, மத்தவங்க யாரும் தடுக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல சொல்றதுக்கு முன்னாடியோ அவர் ஆக்ஷன்ல அவர் பாட்டுக்கு நீ என்ன சொல்லு, என்னமோ பேசிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைய பார்க்க போறது. அதான் அடு அப்படின்னு சொல்றோம். வித்தவுட் ஃபர்தர் அடு he put the key into the lock of the headmaster's room. So headmaster roomல இருக்க லாக்க ஓபன் பண்ணிட்டு உள்ள போக மாஸ்டர் ரெடி ஆகுறாரு. லெட் அஸ் கோ நவ் செட் மை மாஸ்டர். ஸோ மாஸ்டர் வந்து என்ன சொல்றாரு, டைகர் கிட்ட வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. யூ மஸ்ட் ரியலைஸ் தட் ஹியூமன் பீயிங்ஸ் ஃப்ரம் ஆல் தேர் பிளஸ்டர் ஆர் டிமிட் கிரியேச்சர்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, யூ மஸ்ட் ரியலைஸ், நமக்கு இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேச்சர்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகைப்பட்ட மனிதர்கள். ஸோ அவங்களே வந்து ஒரு மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க. வந்து அவங்க வந்து டைகருக்கு எதிரா நிக்கிறதுக்கான தகுதி இல்லாதவங்க. ஏன்னா மனுஷங்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதுல சொல்லுவாங்க. ஃப்ரம் ஆல் தேர் பிளஸ்டர் அண்ட் டிமிட் கிரியேச்சர்ஸ். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு தான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, தட் இஸ் பிளஸ்டர் அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃபா தனக்கு தானே பெருசா நினைச்சிட்டு இருக்கிற மனுஷங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. தே ஆர் லைக்லி டு பேனிக் வென் தே see you. அவங்க உன்னை பார்த்ததுமே வந்து பயப்படணும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. டோன்ட் லுக் அட் தெம், தட்ஸ் த ஒன்லி வே டு மெயின்டைன் ஒன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ உன்னை பார்த்தா பயப்படணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. அது நீ எப்படி என்னன்றதே தெரியாம அவங்க பாட்டுக்கு யோசிச்சு அவங்களா பயந்துக்கிறாங்க. நீ அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் த ஒன்லி வே டு மெயின்டைன் ஒன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ நீ அவங்களை கண்டுக்காம இருக்கிறதா உனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிப்பாங்க. ஸோ இந்த மொத்த ஸ்டோரி மூலமா உங்களுக்கு என்ன இதுல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, என்ன கோர் ஆஃப் த ஸ்டோரி சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க பாப்போம். ட்ரை பண்ணலாம். ஸ்டோரி பார்ட் 1 பார்த்திருக்கோம், பார்ட் 2 பார்த்திருக்கோம் இல்லையா? இதுல என்ன உங்களுக்கு என்ன இதுல கோர் ஆஃப் த ஸ்டோரி புரியுது, என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த டைகரை வந்து ஏதாவது பண்ணா மட்டும்தான் அது கடிக்கும். வேற வேற எப்படி சொல்லலாம் உங்களுக்கு, இந்த மொத்த கோர் ஆஃப் த ஸ்டோரியுமே வந்து லாஸ்ட் 2 லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டோன்ட் லுக் அட் them, that's the only way to maintain one's peace of mind. You must realize human beings for all their blusters and timid creatures. ஸோ மனிதர்களே வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறவங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து எல்லாம் ஒத்துமையா ஒரே மாதிரி இருக்காங்களான்னு கிடையாது. அவங்களுக்குள்ளேயே வேறுபாடுகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத டினோட் பண்ற மாதிரி தான் அவர் வந்து எழுது அப்படின்னு சொன்னதுமே அவரோட ஓன் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்ல எழுதி கொடுக்கறது. ஏன்னா நானே அவருக்கே வந்து மொழி பாகுபாடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த டிஃபரன்சியேஷனை காமிக்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு இது பண்றீங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நமக்கே என்ன டிஃபால்ட்டா இருக்கு, இப்ப நம்மளே எதுக்கு ஒரு லைன் வருது, ஒரு டைகரை பாக்குறோம், ஏதோ ஒரு வைல்ட் அனிமலை பாக்குறோம்னா டக்குன்னு நமக்குள்ள ஒரு பயம் வரும். தன்னை அறியாமலே. ஏன்னா நமக்கு என்ன சொல்லப்பட்ட கதைகள் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி இருக்கும், அது வந்து அட்டாக் பண்ணும், நம்மள சாப்பிட்டுரும், கடிச்சிரும், பெராண்டிரும் அப்படிதான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும். நம்மளும் நமக்கு அது நேர்லயே அந்த அனுபவம் இல்லைன்னா கூட நம்ம அதை தான் டிஃபால்ட்டா நம்பி இருப்போம். ஸோ அதை நம்ம மைண்ட் டியூன் பண்ணதுனால நம்ம பாக்குற அப்ரோச்சே அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, டைகரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப சாதாரணமா டைகர் என்ன நான் பாட்டுக்கு நடக்கிறேன், நான் பாட்டுக்கு போறேன், நான் திரும்பி பாக்குறேன், அதுக்கெல்லாம் நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டைகரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றது. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ்ன்றத மென்ஷன் பண்ணி நாட் ஓன்லி ஃபார் த அனிமல்ஸ், ஃபார் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆல் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ நமக்கே ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும். அவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா அவங்களுக்கு நம்மளை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம
பார்த்துட்டு ப்ரீ ஜட்ஜ்மெண்டலா எந்த விதத்தையும் அப்ரோச் பண்ணக்கூடாது. வி ஷுட் திங்க் அண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மொத்த ஸ்டோரியிலயே நமக்கு சொல்ல வந்திருக்கிறது. ஏன்னா நம்ம யாருமே இங்க ஒரே மாதிரி ஆ மொழியோ, இனமோ இல்ல அந்த மாதிரியான எந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன்ஸ் நமக்குள்ள இருந்தாலும் பேசிக்கா வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். நமக்கு 6 சென்சஸ் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு யூஸ் ஆல் தட் டு திங்க். மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதோ, செயல்படுறதோ, நம்ம நினைக்கிற தாட் ப்ராசஸே வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் இல்லாம, நம்மளுக்கு எதுக்க இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பேசணும். ஸோ அதுதான் வந்து இந்த மொத்த கோரா ஸ்டோரியில நமக்கு சொல்லப்படுற விஷயம். நம்மள வந்து நம்ம நம்ம மைண்ட் நம்புறத விஷயத்த மட்டும் நம்ம பெருசா யோசிக்காம, நம்ம எது சம்மந்தமா அந்த சிச்சுவேஷன்ல என்ன இருக்கு, நம்மள சுத்தி 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேரோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத புரிதல் நமக்கு வேணும் அப்படின்றது தான் பேசிக்கா இது சொல்றது. இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா, ஆர்.கே. நாராயணன். இங்க கீழ குடுத்திருக்காங்க இல்லையா? ஆர்.கே. நாராயண். ஹி இஸ் அன் இந்தியன் ஆத்தர். அவரு தான் வந்து இந்த கதையோட ஷார்ட் ஸ்டோரியோட ரைட்டர் அப்படின்னு. ஸோ ஆத்தர் ஆஃப் த அ லெசன் வந்து உங்களுக்கு மேபி இது வந்து கேட்கலாம். அண்ட் இது வந்து ஆர்.கே. நாராயணன் அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணலாம். அண்ட் இதுல பாருங்க லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இப்ப மேல குடுத்திருந்த அந்த லெக்சரோட நார்மல் வேர்ட்ஸ்ல குடுத்துட்டு உங்களுக்கு இது டிஃபைன் பண்றதுக்காக குடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த பிக்சரே டெபிக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. அந்த ரூம்குள்ள ஹெட் மாஸ்டர் மேல இருந்த மாதிரியும், டைகர் வந்து கீழ இருந்த மாதிரியும் பிக்சர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அண்ட் கீழ கொஸ்டின்ஸ் பாருங்க. "Do you mean to say you are going in as you are without arms or protection?" they asked him. "Yes, that's what I'm going to do. We have no time to waste." இது வந்து இந்த ஒரு கான்வர்சேஷன குடுத்துட்டு, இது நம்ம மேல லெசன்ல பார்த்தோம் இல்லையா? அந்த குடுத்துட்டு, இது கீழ அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க பாருங்க. ஹூ ஆர் தே டாக்கிங் டூ? யார்கிட்ட பேசுறாங்க? யார வந்து ரெஃபர் பண்றாங்க? கான்வர்சேஷன் யார பத்தி இருக்கு? அப்படிங்கிறத வந்து இந்த இந்த ஒரு சினாரியோவ குடுத்துட்டு, அதுலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வருங்கிறதையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, பார்ட் 1, பார்ட் 2 இது 2மே வந்து கன்டினியூட்டி ஒரே பேட்டர்ன்றதுனால, இது லெசன்லேருந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த 2 லெசனையுமே கம்பேர் பண்ணி, 2 டிஃபரெண்ட் லெசன்ஸா இருந்தாலும் கதை ஒரே கதை இல்லையா? ஸோ இந்த மொத்த கதையிலேருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஆனா அது இல்லாம கிராமட்டிக்கல் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து 2 பார்ட்ல இருந்துமே பின்ன புக் பேக்ல இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து, ஆ உள்ள ப்ரோஸ் கன்டென்ட்ல இல்லாம, பின்னாடி டெக்ஸ்ட் புக்ல குடுத்திருக்கிற கிராமர் போர்ஷன்ஸ அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு அதுதான் அதிகமா கேட்பாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். அண்ட் இதுல கீழ கேட்டிருக்காங்க பாருங்க. வேர் வாஸ் த டைகர் ஆல் திஸ் டைம்? ஸோ இந்த மாதிரியான கான்வோ குடுத்துட்டு அதுல கேட்கலாம். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். 5த் கொஸ்டின் பாருங்க. கிவ் 2 ரீசன்ஸ் வை த பீப்பிள் அவுட்சைட் டிட் நாட் அலோவ் த மாஸ்டர் டு கோ இன். ஏன் வெளியில இருக்கிற மக்கள் வந்து மாஸ்டர உள்ள போக விடல அப்படின்றதுக்கு 2 ரீசன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இந்த மாதிரி தான் வரும். 5த் கொஸ்டின் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஏதோ ஒரு சினாரியோ குடுத்துட்டு, ஏன் வந்து மக்கள் அப்படி சொன்னாங்க? இல்ல ஏன் வந்து மாஸ்டர் இப்படி சொன்னாரு? அண்ட் ஹெட் மாஸ்டர் ஏன் அப்படி சொன்னாரு? அண்ட் அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ஏன் அப்படி அ இது அஃபிடேவிட் குடுக்க சொன்னாரு? அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். அண்ட் இதுல வந்து கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஃபிடேவிட்னா என்னன்றத வந்து டிஃபைன் பண்ணி குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பார்ப்போம். இந்த இந்த பேஜ்ல இருக்கும். வேர் டஸ் இட்? ஆ. கீழ இருக்கு இல்லையா? டூ வி நோல. இதுல பார்த்தீங்கன்னா, அஃபிடேவிட் அப்டின்னா என்ன அப்டிங்கிறதுக்கான டெஃபினிஷன் குடுத்திருப்பாங்க. எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபைன் அஃபிடேவிட் இல்ல வாட் இஸ் அஃபிடேவிட் அப்டிங்கிற மாதிரியான கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். அப்டின்னா என்ன அப்டிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது பாருங்க இட் கேன் பி ரிட்டன் ஆன் அன் அஃபிஷியல் ஃபார்ம் ஆர் பேப்பர் ஆர் ஈவன் ஆன் பிளைன் பேப்பர். ஸோ இது எப்டி இருக்கு? ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். அஃபிடேவிட் அப்டிங்கிறது இட்ஸ் அ ரிட்டன் டாக்குமெண்ட். இட் மஸ்ட் பி சைன்ட் பை த பெர்சன் மேக்கிங் த டிக்ளரேஷன். ஸோ ஒரு டிக்ளரேஷன் ஒரு உறுதிமொழி குடுக்குறாங்க இல்லையா? டிக்ளரேஷன்னா உறுதிமொழி. ஸோ அது குடுக்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அத எழுதி அதுல கையெழுத்து போடுவாங்க. The purpose of an affidavit may be to assure authorities that the person signing it takes full responsibility. ஸோ எழுதுற ஆள் பர்ட்டிகுலரா அவங்க என்ன குறிக்கிறாங்களோ, அது வந்து அது சம்மந்தப்பட்டதுக்கான விளைவுகள அவங்களே எடுத்துக்கிற மாதிரியான ஒரு வாக்குமூலம் அது. அதுதான் வந்து அஃபிடவிட் அப்படின்னு சொல்றது. அண்ட் கீழ எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க பாருங்க. Meenal Goswami do hereby declare that the information provided in this application is correct. I further declare that in case any information is found to be incorrect, my application may stand cancelled and it will have no right to complain or plead.
ஸோ இந்த குடுத்திருக்க தகவல்லாம் சரி, இது வந்து இதுல வந்து ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா, அந்த தவற வந்து நானே ஏத்துக்கிறேன். அப்படிங்கிற மாதிரியான எல்லா ரெஸ்யூம் கீழ இப்ப வேலைக்கெல்லாம் போறாங்கன்னா, ரெஸ்யூம் எல்லாம் குடுப்பாங்க இல்லையா? அது கீழ வந்து இந்த மாரி ஒரு 2 லைன்ஸ் போட்டிருப்போம். ஐ டிக்ளேர் தட் த அபோவ் கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஆல் கரெக்ட் அப் டூ மை நாலேட்ஜ் அப்படின்னு குடுத்துட்டு, இதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா, அத நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ சைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி வந்து எக்ஸாம்பிள்க்கு இத குடுத்துருக்காங்க. So this is affidavit. Maybe questions வரப்போ 2 மார்க்ஸ்ல உங்களுக்கு டிஃபைன் அஃபிடவிட் இல்ல வந்து வாட் இஸ் அஃபிடவிட் அண்ட் ஹவ் டு ரைட் அஃபிடவிட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க இந்த இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. இதையே நீங்க வந்து எக்ஸாம்ஸ்ல கொடுக்கலாம். நீ இல்லைனாலும் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல இதுதான் கோர். சென்டர் நம்ம கொடுக்க வேண்டிய கோர் பார்த்தீங்கன்னா, ஐ ஃபர்தர் டிக்ளேர் தட் இன் மை கேஸ் எனி இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி இன்கரெக்ட் மே ஸ்டாண்ட் கேன்சல் அண்ட் ஹாவ் நோ ரைட் டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற இந்த லைன் இருக்கணும். இந்த செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் முன்னாடி இருக்கிறத நீங்க உங்க பேரோ இல்ல வேற பேர் ஏதோ ஒரு பேரை போட்டு நம்ம முன்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி அஃபிடவிட் மாடல் கொடுங்க, இல்ல வாட் இஸ் அஃபிடவிட் இல்ல கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் அஃபிடவிட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து ஒரு மாடல் டிக்ளரேஷன் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ரோஸ்ல இருந்து லெசன் கோல்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இதுல நமக்கு இங்க கீழே கொடுத்துருக்க சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து கேட்கலாம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்களே அந்த வேர்ட்ஸை வந்து ஃபில் பண்ற மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்துட்டு அதோட மீனிங் அண்ட் அதுல வரக்கூடிய சினானம் ஆப்போசிட் என்ன, சாரி மீனிங் அப்படிங்கறத சினானம், ஆப்போசிட் அப்படிங்கிறது ஆன்டனிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீனிங்கான அர்த்தம் ஆப்போசிட் அர்த்தம் என்னன்றது நீங்க அப்படியே மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, கவர் அப்படின்றது. கவர்ட் அப்படின்னு நம்ம மேல லெசன்ல பார்த்திருப்போம். பயத்துல ஒரு மாதிரி கூனி குறுகி உட்கார்ந்து இருப்போம் இல்லையா, தட் இஸ் கவர் அப்படின்ட்டு. கிராச் இன் ஃபியர், குத்த வச்சு உட்கார்ந்து இருப்போம் இல்லையா, அதுதான் அதோட அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் பாருங்க, மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, டு ஆக்ட் பிரேவ்லி. ஸோ பயந்து போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, ஆப்வியஸ்லி பயத்துக்கு ஆப்போசிட் பிரேவ், ஸ்ட்ராங். ஸோ டு ஆக்ட் பிரேவ்லி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆப்போசிட் வேர்ட் அப்படிங்க. ஸோ இதே மாதிரி இந்த வேர்ட்ஸை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். இந்த வேர்ட்ஸை ஃபில் பண்ணிட்டு அதுக்கான மீனிங் என்னன்றது இதுல மேட்ச் பண்ணிட்டு மீனிங் வந்து உங்களுக்கு நேர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு கவர்னா அதுக்கு மீனிங் வந்து டு கிராச் இன் ஃபியர், அதுதான் அதோட மீனிங். இப்போ அதுல ஃபோர்த் ஒன் பாருங்க, டிமிட் அப்படிங்கிறது அதோட வேர்டு TIMID அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு பாருங்க ஈஸிலி ஃப்ரைட்டன்ட் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஈஸிலி ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா சீக்கிரமா பயந்து ஒரு மாதிரி வந்துருவாங்க இல்லையா, ஈஸியா அவங்கள பயமுறுத்திடலாம் அப்படின்னு சொல்றோம்ல, தட் இஸ் டிமிட் அப்படின்னு சொல்றது. சின்ன விஷயத்துக்குலாம் பயந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம், ஈஸிலி ஃப்ரைட்டன் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆப்போசிட் என்ன சொல்லலாம் அதுக்கு? ட்ரை டு ஆன்சர். வெரி குட், பிரேவ். வெரி குட். ஈஸிலி ஃப்ரைட்டன் அப்படின்றது பிரேவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸை ஃபில் பண்ணிட்டு அண்ட் அதுக்கு இந்த மீனிங் தான் உங்களுக்கான க்ளூ டு மேக் ஷுர் கன்வின்ஸ், இந்த மாதிரியான மீனிங் உங்களுக்கான க்ளூ. அதுக்கான பர்டிகுலர் வேர்டை நீங்க ஃபில் பண்ணிட்டு அண்ட் அதுக்குரிய ஆப்போசிட் என்னவோ அதையும் நீங்க வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம அடுத்து பின்னாடி வரக்கூடிய புக் பேக் டிஸ்கஸ் பண்றப்போ இதுக்கான ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் கீழே பார்ப்போம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா டு யூ நோல இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து டைகர்ஸோட சென்சேஷனல் கவுண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, சென்சஸ் கவுண்ட். ஸோ அதை வந்து இதுல டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க டீட்டெயிலா. இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு இதுல இருந்து இந்த கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜென்ரல் பார்ட் தான். ஸோ நம்ம நாலேஜ் ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறது. அண்ட் மைட் பி இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் லைக் வந்து டைகர் சென்சஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்காக உங்க ஜென்ரல் நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அஸ் கவர்மெண்ட் கண்டக்ட்ஸ் பாப்புலேஷன் சென்சஸ், நமக்கு எப்படி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறோமோ அதே மாதிரி எல்லா வைல்ட் அனிமல்ஸ்க்கும் அவங்களோட அதுல கணக்கெடுப்பு வந்து இந்தியாவில எடுக்கப்படும். ஸோ அதான் ஆல் இந்தியா வைல்ட் அனிமல் சென்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது வந்து டைகர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டைகரோட சென்சஸ் புலிகளுடைய தொகை வந்து கணக்கு பண்ணி எடுப்பாங்க.
அண்ட் அதுல பாத்தீங்கன்னா சம் ஆர்கனைசேஷனல் டீடைல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் கவுண்டிங் டைகர்ஸ் ஆர் கிவன் below. ஸோ எப்படி அதை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க, அந்த சென்சஸ் எப்படி எடுப்பாங்க டைகர். இப்போ நம்ம மக்கள் மனுஷங்கள்னா பாப்புலேஷனா நம்ம வீடு வீடா போகலாம், இல்ல இந்த ஏரியால மக்கள் இருக்காங்க, இந்த ஊரை கவர் பண்ணலாம், இந்த ஏரியாவை கவர் பண்ணலாம், இந்த ஸ்டேட்டை கவர் பண்ணலாம்னு எடுக்கலாம். இதே புலி அப்படின்றப்போ அது எந்த வைல்ட் அனிமல் எங்க எப்படி இருக்குமே தெரியாது, அதை எப்படி கணக்கு எடுப்பாங்க அப்படின்றதுக்கு கீழே வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்றதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the area to be covered is divided into smaller zones. ஸோ இப்போ வந்து ஒரு வைல்டு ஃபாரஸ்ட் இருக்கு, ஒரு வைல்டு ஏரியாக்குள்ள இருந்து எடுக்க போறோம் அப்படின்னா அந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. the area to be covered is, எந்த ஏரியாவை எடுக்க போறோமோ அந்த ஏரியா வந்து is divided into smaller zones. ஸோ அந்த ஏரியாவை இப்போ வந்து ஒரு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இது அளவுல சுற்று வட்டாரத்துக்கு அதை வந்து இருக்கு, அது வெறும் காடா இருக்கு அந்த இடம் ஃபுல்லா அப்படின்னா அதை வந்து எப்படி பிரிச்சுக்குவாங்க, சின்ன சின்ன ஸ்மால் ஜோன்ஸ் அதை வந்து பிரிச்சுக்கிட்டு திஸ் ஜோன்ஸ் ஆர் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஜோன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் சுற்றளவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு 4 இதாக பிரிச்சுக்கிறாங்க, 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு ஜோனுக்குமே ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஒரு ஜோன் ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் வேற வேற மாதிரி இருக்கும். ஏன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட்டை ஈக்குவலா 4ஆ டிவைட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய ஒரு பார்ட்டையுமே அதுக்கு ஈக்குவலா வரக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ்ல பிரிச்சு ஒரு பார்ட்டையும் 4 பார்ட்டா கம்பார்ட்மெண்ட்ல பிரிச்சுக்கிறது. நார்மல் பீரியட் ஆஃப் எனி சென்சஸ் இஸ் 8 to 10 days. ஸோ ஒரு ஏரியாவை இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் அவங்க கவர் பண்ணி கணக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா நார்மல் பீரியட் பார்த்தீங்கன்னா 8 to 10 days ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, earlier the census authorities used the method of monitoring rivers or water bodies in the forest. ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி குடிக்க வரும் இல்லையா, ஸோ ரிவர் சைடு தண்ணி அதிகமா இருக்கிற பக்கம் வந்து இருந்து அதிகமா அங்க வந்து பதுங்கி இருந்து வாட்ச் பண்ணி சென்சஸ் வந்து எடுக்கிறாங்க. they believed that since animals generally visit these places for drinking water, தண்ணி குடிக்காங்க தான் வந்தாகணும் அப்படிங்கிறதுனால ரிவர் சைடுல இருக்கக்கூடிய எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அந்த வைல்டு ஃபாரஸ்ட் ஏரியாஸ்க்குள்ள எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்க வந்துட்டு வெயிட் பண்ணி இருந்து அப்சர்வ் பண்ணி பாக்குறாங்க. கவுண்டிங் அட் திஸ் பிளேசஸ் would be easier and reliable. ஸோ அங்க வந்து கண்டிப்பா ஒரு 7-8 நாள் அங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த டைமுக்குள்ள புலிகள் வந்து தண்ணி குடிக்க அங்க வந்துதான் ஆகணும். ஏன்னா அத்தனை நாள் கேப்ல தண்ணி குடிக்காம இருக்காது இல்லையா, ஸோ அந்த கேப்ல வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பண்றாங்க. they also believe that a tiger visits only one water hole once in 24 hours. ஸோ 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிச்சிருது. ஸோ த கவுண்டிங் would be accurate. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது டைகர் வந்து அந்த இடத்துக்கு தண்ணி எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து தண்ணி எடுத்துக்குது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. பட் திஸ் மெத்தட் வாஸ் நாட் வெரி ரிலையபிள் as this belief was incorrect. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரிலையபிளா இல்ல, இதுல எடுக்கக்கூடிய கணக்கு வந்து இன்னும் சரியா இல்ல, அக்யூரேட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, தி ப்ரிஃபர்ட் மெத்தட் டுடே. இன்னைக்கு கணக்குல என்ன பண்றாங்க இன்னைக்கு நிலவரப்படி அப்படின்னா டு டூ எ பக் மார்க். ஸோ பக் மார்க் அப்படிங்கிறது அதோட ஃபுட் பிரிண்ட், பக் அப்படிங்கிறது அதனுடைய கால் தடம் இருக்கு இல்லையா, தட் இஸ் பக் மார்க் அப்படின்னு சொல்றது அனிமல்ஸ் ஃபுட் பிரிண்ட். ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட் எங்கெல்லாம் இருக்கும் அந்த புலியோட கால் தடத்தை வச்சு கனெக்ட் பண்றது. பக் மார்க்ஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் நியர் ரிவர் பெட்ஸ், வாட்டர் பாடிஸ் ஆர் அதர் லெஸ் டிராவல்டு பாத்ஸ். ஸோ மனுஷ நடமாட்டமே அதிகமா இல்லாத இடத்துல வந்து இந்த புலிகளோட கால் தடம் வந்து இருக்கும். ரிவர் பெட்ஸ் அப்படிங்கிறது தண்ணி எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ, வாட்டர் பாடிஸ் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி இது இருக்கும், கால் தடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் a clear buck mark is found, its impression is taken on liquid plaster of Paris. ஸோ ஒரு இடத்துல இப்போ கால் தடத்தை பாக்குறாங்க அப்படின்னா அந்த கால் தடத்தை என்ன பண்றாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது அச்சு வாக்குறதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அச்சு பொம்மை எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அச்சு மிஷின்ல போட்டு இந்த கிளே அந்த சிமெண்ட் மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, லைம் ஸ்டோன் சுண்ணாம்பெல்லாம் கரைச்சி ஊற்றி அந்த அச்சில் வச்சு எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்க ஃபுட் பிரிண்ட் பாக்குறாங்களோ அந்த இடத்த வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி அந்த அச்சையை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றத சொல்லிட்டு. இன்ஃப்ராரெட் கேமராஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் கவுண்டிங் டைகர்ஸ். இப்போலாம் வந்து நிறைய நம்ம வந்து வைல்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள
போறோம், இல்ல வந்து மலைகள்ல எங்கேயாவது டிராவல் பண்றோம்னா கூட நம்ம பார்க்க முடியும். வந்து இந்த மாதிரி புலிகள் நடமாட்டம் உள்ள பகுதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கேமராஸ் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நைட் டைம்லயும் நல்லா கிளியரா பிக்சர்ஸ் காமிக்கிற மாதிரியான கேமராஸ், அதுதான் இன்ஃப்ராரெட் கேமராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான கேமராஸும் வந்து வச்சிருக்காங்க. தீஸ் கேமராஸ் ஆர் செட் அப் ஆன் டைகர் ட்ரைல்ஸ் எவ்ரி ஈவினிங் அண்ட் செக்ட் எவ்ரி மார்னிங் டு see if there is any fresh information. ஸோ என்ன பண்றாங்க, ஈவினிங் வந்து கேமராஸ்ல ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு எவ்ரி மார்னிங் அதுல வந்து நைட் டைம்ல டைகரோட ஆக்டிவிட்டி இருக்கா, அந்த பக்கம் வந்திருக்கா போயிருக்கான்றது எல்லாமே அதுல மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் டூயிங் தி சென்சஸ் ஆல்சோ நோட் திங்ஸ் லைக் த லென்த் ஆஃப் ஸ்ட்ரைட், ஸ்பீட் ஆஃப் த வாக், சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில். ஸோ இந்த மாதிரி பக் மார்க் எடுத்துட்டு போறாங்க இல்லையா, இந்த கால் தடம் இதெல்லாம் வந்து எதுக்கு இப்படி அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா, இதுல வந்து ஒண்ணு எத்தனை புலி வந்துட்டு போகுது அப்படிங்கிறதுக்கான, ஏன்னா ஒரு ஒரு புலிக்கும் ஒரு ஒரு ஃபுட் மார்க்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா புலிகள் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே உடல் அமைப்பை கொண்டது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே வந்த புலியை திருப்பி வந்துட்டுனா கணக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கவுண்ட்ஸுக்கு தான் நம்ம அந்த கால் தடமெல்லாம் வந்து எடுக்கிறது. அது வந்து ஒரு ஒரு டைகருக்குமே வேரி ஆகும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இட்ஸ் லைக் டிஎன்ஏ, எல்லாத்துக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி சென்சஸ் எடுக்கிறப்போ அது வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குது, அந்த பாதத்தோட லென்த் எவ்வளோ இருக்குது, அண்ட் எவ்வளோ ஸ்பீடில் அது நடந்திருந்தா அந்த அச்சோட தன்மை வந்து கிரவுண்டில் அவ்வளோ பதிஞ்சிருக்கும், அண்ட் சாயிலோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஆழமாக இருக்கா மேலாக இருக்கா, அண்ட் ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் எதுவும் இருக்கா, அதாவது மண்ணை சுரண்டும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது சுரண்டி இருக்கா, இல்லை வந்து விஷுவல் சைட்டிங்ஸ் முன்னாடி பார்க்குறது மாதிரி ஏதாவது இருக்கா, ஃப்ரெஷ் ட்ராப்பிங்ஸ், இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஒழுக விட்டுருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ரத்தம் சிந்துறது, இல்லை எச்சி வர்றது, அந்த மாதிரி ஏதாவது ட்ராப்பிங்ஸ் இருக்கா, சவுண்ட் ஏதாவது கேட்குதா, ரோர் அப்படின்னா அந்த புலி உருமுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரோர் சவுண்ட் ஏதாவது இருக்கா, இல்லை பக்கத்தில் யாரையாவது அடிச்சு போட்டிருக்கா, இல்லை ஏதாவது ஒரு அனிமல் அட்டாக் பண்ணியிருக்கா, அதான் நியர்பை கில். ஸோ ஏதோ ஒரு டீர்லாம் அட்டாக் பண்ணுவோம் இல்லையா, புலியெல்லாம் என்ன பண்ணும், மானை வேட்டையாடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது அனிமல்ஸ் வந்து வேட்டையாடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இப்படி வந்து இந்த ஜோன்ல டைகர்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு டைகரும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பக் மார்க் எடுக்கிறது, எடுத்துட்டு எத்தனை டைகர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கேல்குலேஷன் எடுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து பேசிக்கா எப்படி டைகரோட சென்சஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துருக்கிறது. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்துட்டு எப்படி வந்து ஹவ் ஆர் டைகர்ஸ் கவுண்டட் அப்படின்னே வந்து கொஷின்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் இருக்கிறதுல இந்த பக் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பக் மார்க் அப்படிங்கிற வேர்டை கொடுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கேமராஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்டு கொடுக்கலாம், அதை யூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. அண்ட் மூணாவது பாயிண்டா நம்ம இந்த கீழே லாஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, லென்த் ஆஃப் ஸ்ட்ரைட், ஸ்பீட் ஆஃப் வாக், இதெல்லாம் நோட் பண்றது மூலமா கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க தேர்ட் பாயிண்டா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மினிமமா ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஐதர் 2 மார்க்கா இருக்கும் இல்லைன்னா 3 மார்க்கா இருக்கும். ஸோ இது ரெண்டுல எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை பார்த்து ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு 3லேருந்து 4 பாயிண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி கலெக்ட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மினிமம் நீங்க 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபுல் மார்க் எடுக்கலாம். இன்கேஸ் 3 மார்க்ஸா இருந்துச்சுனாலும் நீங்க 4 பாயிண்ட் கொடுக்குறப்ப அப்படியே ஃபுல் மார்க் எடுக்கலாம். எந்த வகையிலும் நீங்க மார்க்ஸ் மிஸ் பண்ண வேண்டியது வராது. ஸோ எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, பெருசா ஒரு 10 5 நீங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே எழுதணுங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி எக்ஸாம்ஸ்ல கொடுக்குறப்போ ஃபுல் மார்க் அந்த கொஸ்டின் அப்படியே எடுக்கலாம், கொஞ்சம் கூட லாஸ் பண்ணாம. அதுக்காக அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா மித்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மித்ஸ் அப்படிங்கிறது நம்மோட நம்பிக்கை, இல்ல ஒரு சொல்லப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மித்ஸ். சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மூட நம்பிக்கை தெரியும் இல்லையா, அனிமல்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாதிரி என்ன மாதிரியான வாக்கியம் கூட்டெல்லாம் இருக்கு, ஆனால் அது வந்து உண்மையா பொய்யான்றதெல்லாம் வந்து அடுத்த இதுல கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஆக்டிவிட்டி தான். அண்ட் இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த வேர்ட்ஸை ஃபில் பண்ணிட்டு மீனிங்ஸ் என்னவோ அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்னவோ அப்படிங்கிறதையும் நீங்க அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கிற ஆக்டிவிட்டியை டிஸ்கஸ் பண்ணுவோம். So far any doubts? Is that clear? No ma'am. Fine. So இந்த கதை புரிஞ்சது இல்லையா, ஆர்கே நாராயண் தான் ஆத்தர் ஆஃப் தி ஸ்டோரி. பேசிக்கா கதை வந்து டைகரை சுத்தி தான் நடக்குது அப்படிங்கிறது. இது எல்லாமே கதையில எது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஃபைன், வெரி குட். ஸோ அப்போ அடுத்து வரப்போ இந்த டேபிள் ஃபில் பண்ணிட்டு வாங்க, நம்ம அடுத்து இதுவும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே.